மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ படத்தோட பேர் ஐடென்டி அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் டீசருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் யார் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாவினோ தாமஸ், ட்ரிஷா, வினய் ராய் இவங்கெல்லாம் 3 பேரும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ படத்தோட பேர் ஐடென்டி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் அண்ட் கிரைம் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வினய் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு. ஸோ எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா வினய் வந்து ஒரு குறுகிய காலத்தில் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஹீரோவெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் வந்து அவரை வேற மாதிரி கொண்டு வந்து காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட படம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவர் வில்லனாக நடித்த எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டாவினோ தாமஸுக்கே வில்லனாக நடிக்கிறாரு, பக்கத்தில் திரிஷா வேற நடிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த படத்தோட நம்ம ட்ரீசரை நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட டைரக்டர் அகில் பால் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஜேஎக்ஸ் விஜய் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இது போதும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ட்ரீசரை பார்த்துட்டு இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோமா? വാങ്ങാം. പത്രമോ റെഡി ആക്ഷൻ. ആദ്യം നമുക്ക് അയാളുടെ ഫേസിന്റെ ഏകദേശം ഒരു ഷേപ്പിൽ നോക്കാം. നല്ല പോലെ പെന്റഗണൽ ഷേപ്പ്. അതുപോലെ ഹീറോ ഒരു ഷേപ്പ് சொல்றாங்க. വാവ്. സ്ക്വയർ ഷേപ്പ് മുഖത്തിന് താഴെ ഒരു ഫിഫ്ത് കോർണർ. കണ്ടിട്ട് അതുവാ നടന്നു വന്നു. ചിഹ്നമായിരുന്നു അയാൾ. ഓ മൈ ഗോഡ്, സൂപ്പറായിരുന്നു സീൻ, അൾട്ടിമേറ്റ്. വിറ്റ്നസ് എന്നൊക്കെ പറയുമ്പോൾ സംഭവത്തിന്റെ ഏറ്റവും വലിയ മാത്രം കണ്ടുള്ള ടീമാണ്. നോ സർ, ഷീ ഈസ് എ ഫോട്ടോഗ്രാഫർ മെമ്മറി. അവൾക്കെല്ലാം നല്ല വ്യക്തമായ ഓർമ്മയുണ്ട്. ആഴ്ചകൾക്ക് മുമ്പ് കണ്ടൊരു ഫേസ് റീക്രിയേറ്റ് ചെയ്യാന്ന് പറയുന്നത് സ്ക്വയർ ഷേപ്പ് മുഖത്തിന് താഴെ போலீஸ் எல்லாத்தையும் கண்ணை கட்டிட்டாங்க. Where is Haran Shankar? அகில் பால் அனஸ்தா ஓகே. டீசர் பார்த்துட்டோம் இல்லையா? சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஜேஎக்ஸ் விஜயோட பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த மியூசிக்கோட சேர்த்து இந்த சீனை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த துப்பாக்கி வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு அவர் கைக்கு வர சீனு எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ரிவர்ஸில் போட்டு தான் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த வீல் சேசிங்கில் வந்து நல்ல ஹை ஸ்பீடில் வந்து அந்த வீல் மட்டும் நிற்கிற போது அந்த கேமரா செம்மையாக இருக்குது. அது பார்த்தோன்னே அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனிச்சு. ப்ளஸ் வந்து அந்த ஏதோ ஒரு க்ரைம் தான். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசர் பொதுவாக பார்த்த உடனே எனக்கு ஓகே இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக அது மாதிரி தோணும். எந்த படத்தையும் வேணாம்னு நினைக்க மாட்டேன். அது மாதிரி நிறைய படத்தை வேணாம் நினச்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டுக்கு சொல்லி யாராவது சொல்லி அந்த படத்தை பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த படத்தையே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸ் படமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் இதே மாதிரி கேரம் போர்டு விளாண்டுட்டு உங்களை நான் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். யாராருக்கெல்லாம் கேரம் போர்டு பிடிக்குங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் சொல்லுவேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த புது முயற்சி கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டே ரியாக்ட் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ திரும்ப சந்திப்போமா? பாய்.